வணக்கம். இது ஒரு சிறப்பு பதிவு. இன்னைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த நாள். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. எத்தனாவது பிறந்த நாளுங்கிறத நான் ஏன் சொல்லலைன்னா, எம்ஜிஆர் பிறந்த வருஷம் யாருக்குமே தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பிறந்த நாள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி இந்த பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு சிறப்பு பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறப்பு பதிவில் எதை பற்றி பேசலாம்? அவருடைய நினைவு நாள் இன்றைக்கி போட்டிருந்தோம். ஏழைகளின் வரியை எதிர்த்த எம்ஜிஆர்னு போட்டிருந்தோம். ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி இருக்கிறதுனால அது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிறப்பு பதிவில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பு நக்கீரன் எம்ஜிஆர் அப்படின்னு. ஸோ நக்கீர குணம் அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி. அதை உங்களுக்கு சொல்லணும். இன்றைக்கி சூழ்நிலையில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாரு? ஸ்டாலின் என்ன தப்பு பண்ணாலும் கட்சிக்காரனை காப்பாற்றுறாரு. நக்கீர குணம் அவர்கிட்ட இல்லையே. வெகுண்டுள்ள வேணாமா, என் கட்சிக்காரன் இப்படி அக்கிரமம் பண்ணுறையே, அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னு சொல்லி கோவப்பட வேணாமா? நடுநிலையோடு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணாமா? என் கட்சிக்காரன்னா என்ன வேணாலும் பண்ணுறாரு. கள்ள ஓட்டு போட்டு வந்தான் கட்சிக்காரன். ஒரு மந்திரி அவனை பிடிச்சி கொடுத்தாரு. இன்றைக்கி வரை அவர் மேலே வழக்கு போட்டாரா? மந்திரி மேலே, முன்னாள் மந்திரி மேலே வழக்கு போட்டார். அதுக்கடுத்தது அவங்களுடைய திருவொற்றியூர் எம்எல்ஏ ஒரு அரசு ஊழியர் ஜூனியர் இன்ஜினியரை கன்னத்தில் அறிஞ்சார். வழக்கே பதிவு செய்யாமல் காப்பாற்றினார் ஸ்டாலின். பெண் போலீஸை மானபங்கப்படுத்துகிறான் கட்சிக்காரன், வழக்கு கிடையாது. பிரியாணியில் போய் ஓசியில் கட்டி அடித்து உதைக்கிறான், வழக்கு கிடையாது. இப்படி கட்சிக்காரன் கொலை பண்ணாலும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு வெட்கங்கெட்ட முதல்வர் ஸ்டாலின். இவங்க அப்பா அதை விட மோசம். கட்சிக்காரனுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவார். 1971 அவர் முதலமைச்சர் ஆனோன்னு அவர் சொன்னது, கருப்பு சிவப்பு வேஷ்டியை கட்டு, துண்டு ஒன்று கருப்பு சிவப்பில் போட்டுக்க, போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் போய் பண்ணு. கட்சிக்காரன் சொல்லிட்டா இன்ஸ்பெக்டரை மாற்றிடுவான், சப் இன்ஸ்பெக்டரை மாற்றிடுவான். இப்படி கட்சிக்காரர்களின் அட்டூழியத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் கை கொடுத்து உதவுனவர் கருணாநிதி. என்ன சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவருடைய மகன் அழகிரி என்னானார்? தாவனா கிருஷ்ணன் கொலை கேஸில் அவர் தான் முதல் குற்றவாளி. மகனை காப்பாற்றினார். இவங்க என்ன உங்கள் அப்பா பையன் கொலை வழக்கில் மாட்டியிருக்காருன்னு நிருபர்கள் கேட்டபோது, நீ தாண்டா கொலைகாரன்னு சொன்னார் ஒரு மனிதர். மனசாட்சி என்பதே இல்லாத மனிதர் கருணாநிதி தான். தினகரன் பத்திரிக்கை மதுரையில் கொளுத்துனாங்க, அவர் பையன்தான் எல்லாம் பண்ணார். அப்போவும் மகனை போய் காப்பாற்றினார். இதுதான் கருணாநிதி. இப்போ அதே வேலையை, இன்னும் அதுக்கு அதிகமான வேலையை ஸ்டாலின் பண்ணி கொண்டு இருக்கார். திமுக சமூக விரோதிகளின் கூட்டம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சியில் என்ன பண்ணார்? இவங்க செஞ்ச மாதிரி அயோக்கியத்தனங்களுக்கு அயோக்கியர்களுக்கும் ஆதரவாக இருந்தாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நக்கீரன் எம்ஜிஆர் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். முதல் விஷயம், எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார். அப்போ ஒரு தடவை ஒரு பெரிய வங்கி, பேங்க், அரசுடைமையாக்கப்பட்ட பேங்க், அவங்க எம்ஜிஆர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்குறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, பேங்க் எதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க? அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், என்ன விஷயம்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா, உங்களுடைய அண்ணன் மகன் ஒருத்தர் எங்கள் பேங்க்கில் வேலை செஞ்சார். அவர் பணத்தை கையாடல் செய்துட்டார்.
அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா, அவர்கிட்ட எப்படி பணம் வாங்குறது? நீங்கள் முதலமைச்சர், தப்பு செஞ்சவர் உங்கள் அண்ணன் பையன், எப்படி கடன் வாங்குறது? எப்படி அந்த கடனை திரும்பி வாங்க முடியும்ன்ட்டு வாரா கடனில் சேர்த்துடலான்னு எங்கள் மீட்டிங்கில் முடிவு பண்ணிட்டோம். வராத கடன் முடிவு பண்ணிட்டோம். ஹெட் ஆஃபீஸ் போச்சு டெல்லி. அப்போ அவர்கிட்ட ஏன் அது வாரா கடன்னு கேட்டாங்க. இல்லை, தப்பு செஞ்சவர் முதலமைச்சர் எம்ஜிஆருடைய அண்ணன் பையன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க என்ன கேட்குறாங்க, அப்படியா இது முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன் இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு, அவர் நடவடிக்கை எடுக்கிறாராங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்கு ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று நேராக என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். வங்கி அதிகாரிகள் நேராக போய் பார்க்குறாங்க. அப்போ எவ்வளவு பணம் மோசடி செய்யப்பட்டது எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்ட உடனே கூப்பிடுகிறார். அவருடைய அண்ணன் பையன் வர்றார். இதெல்லாம் உண்மையானு கேட்குறாரு. உண்மைன்னு ஒன்று அங்கேயே கோவத்தில் அடிக்கிறார். அடிச்சுட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறார், நீ உள்ளே போகணும் அடிச்சுட்டு உடனடியாக நக்கீரன் குணம் வந்து அப்போ தான் காமிக்கிறார். சொந்த அண்ணன் பையன் இன்றைக்கி ஆட்சியில் இருந்தால் கொலை பண்ணால் காப்பாற்றுறான். வெக்கங்கிட்டவங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாவம் மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். கேட்டால் அவன் என் கட்சிக்காரன் இல்லை, எங்கள் ஆதரவாளர்னாலும் விட்டு வைக்கலாமா? மனசாட்சி இல்லையா? அன்றைக்கி பாருங்கள், சொந்த அண்ணன் பையனுங்கிறதே பார்க்காம அவர் என்ன பண்ணார், பேங்க்கில் சொன்னார் எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு, அதுக்கு வட்டி போடணும், எல்லாத்தையும் சேர்த்து செக் போட்டு கையில் கொடுத்துட்டு வெளியில் சொல்ல வேணாம் இதை அப்படின்ட்டு. பேங்க்காரவங்க பெரிய கும்பிடு போட்டு வெளியில் வந்துட்டாங்க. சொந்த அண்ணன் பையனும் பார்க்காம அவர்களுடைய பணத்தை வாங்கி, அவர் ஏமாற்றிய பணத்தை வாங்கி வங்கிக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும்போது சக்கரபாணி தான் அவருக்கு தாய் மாதிரி. சின்ன வயசுலேருந்து ஒரு தூக்கி வளர்த்தவர். அம்மா இருந்தாலும் அண்ணனை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார். கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள், ஒரே குடும்பமாக. அண்ணன்ட்ட என்ன சொன்னார், அண்ணன் எனக்கு வந்து குழந்தைகள் பிறக்கலை, நீங்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கங்கன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட 10 குழந்தைகளுக்கு மேலே சக்கரபாணிக்கு பிறந்தது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுப்பார் அவருக்கு முன்னாடி, மிக பிரபலமாக ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தெரிஞ்சும் தப்பு பண்ண உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, தன் உயிரையே காப்பாற்றிய தன் உயிருக்கு உயிரான அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு அறிக்கை விட்டார். அவங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா இது எதுக்கு அப்படின்ட்டு, என் அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டார். விடுமா இப்போ இந்த கூட்டம், இந்த திருட்டு கூட்டம் ஸ்டாலின் விடுவாரா? குற்றவாளியை பூரா காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் வீட்டிலேயே குற்றவாளிகள் இருக்கீங்களே. 30,000 கோடி சம்பாதிச்சிட்டார் உங்கள் மகனும் மருமகனும்னு பிடிஆர் சொல்லியும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. அன்றைக்கி எம்ஜிஆர் அண்ணன் பசங்களை என்ன பண்ணார், இது மாதிரி பண்ண. அப்போ தான் எம்ஜிஆர் இது சக்கரபாணி இறக்கும்போது நான் அந்த இடத்துக்கு அங்கே இருந்தேன். அப்போ எம்ஜிஆர் தேம்பி அழுதார் அண்ணனுக்கு. அப்போ நானே அசந்து போயிட்டேன். இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற அண்ணன் குடும்பத்திற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னார் அப்படின்னு எனக்கே புல்லரிச்சு போச்சு. இவ்வளவு பாசமாக இருந்திருக்காரு அண்ணன்ட்ட. ஆனால் அந்த அண்ணன் குடும்பத்திற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொன்னார்னா, ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைத்தவர் அவர். ஆனால் கடைசி அண்ணன் குடும்பத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அந்த அண்ணன் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு ஷூட் கேஸில் ஆளுக்கு 5 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு. அந்த 5 லட்சம் இன்றைக்கி 50 லட்சம் ரூபா. 1987 பாசத்தை காட்டும்போது பாசத்தை காட்டினார். ஆனால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று தெரிந்தாலும் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள்னு தெரிஞ்ச உடனே அவங்க மேலேயே நடவடிக்கை எடுத்தவர். இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதை செஞ்சதில்லை. இப்போ பைடன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உதயநிதி, அமெரிக்கா ஜனாதிபதி, அவருடைய பையன் பல இதில் பண்ணிக்கிட்டு இருக்கான் தில்லுமுள்ளு. அத்தனையும் மன்னிச்சு விட்டார் பைடன். ஏன்னா அமெரிக்கா ஜனாதிபதிக்கு என்ன ஒரு அதிகாரம்னா, குற்றங்களை மன்னிக்கலாம். தன்னுடைய பையன் மேலே இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் மன்னித்தார். இதே ஒரே தலைவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர் என்று தெரிந்தும் அவர்கள் தவறு செய்தார்கள்ன உடனே அந்த நக்கீரன் குணத்தில்
அவரை தண்டித்தார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதில் கொண்டு அவர் உயிரை போட மாட்டேன். இதுதான் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம். அடுத்தது கட்சிக்காரவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகைகள் கொடுத்தாரா? எந்த வித சலுகைகளும் கொடுக்கல. கட்சிக்காரன் தப்பு செய்யும்போது அவனை தண்டித்தார். சென்னையில் கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப ஒரு இதான போலீஸ் ஸ்டேஷன். அங்கே பல தவறுகள் நடக்கும். சினிமா துறை பூரா அங்கே தான் இருக்கும். சூதாட்ட கிளப்பு, விபச்சார விடுதிகள், மற்றபடி இது கள்ளச்சாராயம், இதெல்லாம் அந்த ஏரியாவில் அவ்வளோ நடக்கும். கமிஷனரை கூப்பிட்டு சொன்னார், இங்கே பல குற்றங்கள் நடக்குது, நேர்மையான அதிகாரியை போடுங்க, இன்ஸ்பெக்டரை போடுங்கன்னார். கமிஷனர் நேர்மையான ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டார். அவர் அடித்து உடைத்து எல்லா சூதாட்ட கிளப்புகளையும் மூடினார், விபச்சார விடுதிகளை மூடினார், கள்ளச்சாராயத்தெல்லாம் அடித்து உடைத்தார். கடைசி என்னாச்சு, அந்த இன்ஸ்பெக்டரை மாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினாங்க. ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கியவர்கள் அதிமுக கட்சியைச் சேர்ந்த 4 முக்கியமான தலைவர்கள். எம்ஜிஆர் கேள்விப்பட்ட உடனே அந்த 4 தலைவர்கள் என் கட்சியை விட்டு நிற்கினார். அவங்க காலில் விழுந்தாங்க. மக்களுக்கு நாம் பதில் சொல்லணும், மக்களாட்சி, மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய தப்பான விஷயங்களை நாங்கள் அவர் நடவடிக்கை எடுத்தால் அவரை மாற்றணும்னு சொல்கிறீங்களா, கட்சியிலே வேணும்னு சொல்லி 4 பேரையும் கட்சியை விட்டு நீக்கினார். அந்த நக்கீர குணம் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கள் மேலே இருந்தது. ஸ்டாலினை கேளுங்க, அத்தனை கட்சிக்காரனும் கொள்ளையடிக்கிறான். கள்ளச்சாராயம் காய்ச்சி அன்னைக்கு இதில் திருவண்ணாமலையில் இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சனவும் பூரா இவங்க ஆளு தான். எல்லா ஆக்கிரமங்களும் பண்ணுறவும் பூரா இவன் ஆளு தான். மண் அள்ளுறவும் பூரா இவங்க ஆளுங்க தான். யார் மீதும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா, இல்லை அவங்க அப்பா நடவடிக்கை எடுத்திருக்காரா? கட்சிக்கு உழைத்தவனுக்கே கட்சியை விட்டு டிஸ்மிஸ் செய்தார். அகரம் நாராயணன் என்ற தனது கட்சிக்காரன் ரோட்டில் போகிறவர்கள்லாம் குடியுது போதையில் வெட்டும்போது காவல்துறையே கைது செய்ய பயந்தது. கமிஷனரே கைது செய்யாதவன் அதிமுகக்காரன். எம்ஜிஆர் கோச்சுக்குவாருன்னாங்க, கைதே செய்யலை. அப்பாவிகள் 3-4 பேரை வெட்டிட்டான், ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. உடனடியாக இங்கிருந்தது காரை எடுத்து கொண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு இன்ஸ்பெக்டர் சீட்டில் உட்காந்து என் கட்சிக்காரன் அகரம் நாராயணனை கைது செய்தால் இங்கிருந்து போவேன்னு சொன்னார். 1 மணி நேரத்தில் அவரை கைது செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்டாலின் மாதிரியோ கருணாநிதி மாதிரியோ கட்சிக்காரன் சொல்லி சலுகைகள் கொடுத்தாரா? இல்லையே. இது மட்டுமா? மந்திரிகள் 77 ஆட்சிக்கு வரும்போது இன்றைக்கி ஸ்டாலினை 400 கோடி 500 கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு பண்ணுறாரு. இவர் கொள்ளையடிச்சு வச்சு பணத்தை முதலீடு செஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பணத்தை பூரா முதலீடு செய்கிறார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு. கட்சிக்காரனை 10 கோடி இருக்கா, 20 கோடி இருக்கா சீட்டு. ஆக அவன் கொடுக்குற 10 கோடி 20 கோடி பணத்துக்கும் அவன் கொள்ளையடிக்கிறான். கார்பரேஷனில் இவர் தான் நிற்கிறாங்க, வார்டு மெம்பரா, கவுன்சிலர். 1 கோடி சீட்டு, 1 கோடி செலவு பண்ணணும், 2 கோடியை கொடுத்துட்டு அவன் கொள்ளையடிக்கிறான். ஆக கொள்ளையடிப்பதற்கு காரணமே அவர்களிடமிருந்து நாம் வாங்கும் பணம் தான். அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டோம்னா அவன் கொள்ளையடிப்பான்கிற அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு யாரையும் செலவு செய்யாதீங்க, நான் செலவு செய்கிறேன்னு சொல்லி அவருடைய சொத்துக்களை சத்யா ஸ்டுடியோவெல்லாம் அடகு வச்சு பணத்தை செலவு பண்ணார். அதனால் எவனுமே மந்திரியாக வந்தவன் எவனுமே சம்பாதிக்கலை. அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டார். அதை மீறி சில பேர் மந்திரியாக போட்டார். மந்திரி கொள்ளையடிச்சாங்க. உளவுத்துறையிலேருந்து இது வந்தது. உங்களுடைய ஒரு மந்திரி பணத்துடன், சூட்கேஸ் பணத்துடன் பெங்களூருக்கு சென்று கொண்டிருக்கிறது அவருடைய ஜீப்பு நம்பரை கொடுத்தாங்க. உடனே ஃபோன் பண்ணி பெங்களூருக்கு இந்த நம்பரில் உள்ள ஜீப் வருதா, வழிமறைங்கன்னாரு. இவருக்கு வேண்டியவங்ககிட்ட அவங்க வழிமறைச்சாங்க. தூக்கிட்டு வந்தாங்க. யார் பணம்னு கேட்டாங்க. இந்த மந்திரி கொடுத்தாரு. எங்கே கொண்டு போக சொன்னார்? பெங்களூர். மந்திரியை கூப்பிட்டு உதைச்சார். மந்திரியை காப்பாற்றினார். இன்றைக்கி மந்திரி கொள்ளையடிக்கிற மந்திரிட்டெல்லாம் ஸ்டாலின் பங்கு வாங்குகிறாரு. எப்படி? கட்சிக்கு இத்தனை %, என்னுடைய ஃபேமிலிக்கு இத்தனை %, மீதி நீ எடுத்துக்க. செந்தில் பாலாஜி இதில் டாஸ்மாகில் வாங்குகிற பணத்தில் பூரா பங்கு.
மணல் கொள்ளையில் பூரா பங்கு. இப்படி கொள்ளையடிக்கிற மந்திரிகளிடம் பெர்சன்டேஜ் சதவீதம் பங்கு வாங்கி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். கருணாநிதி இதைத்தானே செஞ்சார். ஆனால் தன்னுடைய மந்திரி கொள்ளையடிச்சானா அது மக்கள் பணம்னு சொல்லி உதைச்சி அந்த பணத்தை எடுத்து அரசு கருவூலத்தில் சேர்த்தார். அதுதான் எடுத்து அவர் வச்சுக்கல, அரசு கருவூலத்தில் அந்த பணத்தை சேர்த்தார். ஆர்.எம். வீரப்பன் அவன் தனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், உயிருக்கு உயிராக இருந்தவர், உடனடி செல்லாமல் வந்து அவர் தப்பு பண்ணுறாருன்னு அவரே மந்திரி விட்டு தூக்குனார். அவர் குடும்பம் என்னைக்காச்சும் அரசியலுக்கு வந்து பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, அவர் பையன் ஃபோன் அடிக்கிறாரு, போலீஸ்காரங்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படி அனைவரும் தலையிடுகிறார்கள். ராஜாத்தி அம்மாள் கருணாநிதி இருக்கும்போது டிஜிபிட்டே பேசுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. தயாளு அம்மாள் கமிஷனர் வரும்போது ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இன்ஸ்பெக்டரை மாற்றுங்க, இன்ஸ்பெக்டரில் எனக்கு வேண்டிய ஆளை போடுங்கன்னு இது சிலிப்பு கொடுப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் 10 வருடம் சிஎம்மாக இருந்தார். என்றைக்காவது ஒரு நாள் விஎன் ஜானகி அவர்கள் யாராவது ஒரு அதிகாரியிடம் ஃபோனில் பேசுனாங்க, ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை சொன்னாங்கன்னு நிரூபிக்க சொல்லுங்கள். தன் குடும்பத்தை வந்து அரசு இதில் தலையிடவே கூடாது அப்படிங்கிற நக்கீரன் குணம் அவர்கிட்ட இருந்தது. தன்னுடைய மனைவி விஎன் ஜானகி அவர்கள் நோ பார்க்கிங், கார் நிறுத்தக்கூடாதுங்கிற இடத்துல காரை நிறுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு டிராஃபிக்கு ஒரு டெப்புட்டி கமிஷனர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தெரியாமல் ஃபைன் போட்டார். மற்ற இப்போ ஸ்டாலின்கிட்ட வந்து துர்கா ஸ்டாலின் மேலே ஒரு ஃபைன் வச்சா விடுவாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர் மனைவி ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஃபைன் வச்சா விடுவாரா? கருணாநிதி ராஜாத்தி அம்மாளுக்கு ஏதாச்சும் போலீஸ்காரங்க இது பண்ணாங்க ஃபைன் வச்சாங்கன்னு விடுவாரா? ஆனால் தன் மனைவி செய்தது தவறுன்னு சொல்லி அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பாராட்டுதலை தெரிவித்தார். மனைவியுடன் சொன்னார், என்ன பண்ணேன்னு. அவருக்கு ஏற்ற மனைவி, அவங்க ஃபைனு போட்டோன்னா பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, அங்கேருந்து ஃபோன் அடிக்கலை, சிஎம்க்கு எங்கே என்ன ஃபைனை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை. அவர்கள் குணம் பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டு பாராட்டினார். ஏன்னு கேட்டீங்கன்னா நியாயத்தை செய்திருக்கீங்க, கமிஷனரையே கூப்பிட்டு பாராட்டினார். அப்படிப்பட்ட அந்த சுயநலம்ங்கிறது அவர் குடும்பம் எதுலேயுமே தலையிடலை. அவருக்கு ஒரு வளர்ப்பு பையன் இருந்தார் அப்புன்னு சொல்லி. என்றைக்காவது அப்பு வந்து எதுலையாச்சும் நிர்வாகத்தில் தலையிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்பு பேரில் ஏதாச்சும் சொத்து வாங்கியிருந்தாரா? இப்படி தன்னுடைய குடும்பத்தை வந்து அரசியலில் நுழையாமல் பார்த்து கொண்டார். காரணம் அரசு பதவி என்பது வேறு. இன்றைக்கி நீங்கள் ராஜாத்தி அம்மாள் வீட்டில் வந்து கருணாநிதி சிஎம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 30 போலீஸ் பாதுகாப்புக்கு இருக்கும். ஆனால் அவர் தன் வீட்டுக்கே பாதுகாப்பை குறைச்சிக்கிட்டார். இவ்வளோ போலீஸ் இருக்காதீங்க, அவங்களெல்லாம் அனுப்புங்க. அந்த பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் கூட கனிவாக நடந்து கொண்டார். போங்க வாங்கன்னு தான் பேசுவார். கருணாநிதி ஐபிஎஸ் அதிகாரியாக போயா வாயாம்பார். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே மரியாதையாக பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ்காரனை கூட போங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவார். தீபாவளி பொங்கல் வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபா பணம் கொடுப்பார். அப்போவே தினமும் அவர்களை சாப்பிட வைத்து விட்டு தான் மற்ற வேலை பண்ணுவாங்க. ஆக அதே சமயத்தில் தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க காலி, அந்த அதிகாரியை வந்து தொலைச்சி இது பண்ணிடுவார். அப்படிப்பட்ட ஒரு இந்த குணம் வந்து அவருக்கு நாட்டு மேலே உள்ள ஒரு பற்று வந்து நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தணும். நமக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் தப்பு பண்ண அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை வச்சுருந்தார். அதுக்கடுத்தது ஜெயலலிதா. அதனால தான் அதிமுக பாருங்கள், இந்த திமுகக்காரன் போய் பிரியாணி சாப்பிட்றான், உதைக்கிறான், அது பண்ண, அதில் அதிமுக போகிறவங்க எவனுமே அதை பண்ண மாட்டான். ரவுடியாக இருந்தாலும் அடக்கி தான் வசிப்பான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அவருடைய வழியே ஃபாலோ பண்ணாங்க. தப்பு செஞ்சால் உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. மந்திரிங்களை ஃபோன் கூட பண்ண விட மாட்டாங்க. சசிகலா இருந்து இந்த கொள்ளையடிக்க வச்சாங்க, அது ஒன்று தான். ஆனால் மந்திரியாக இருந்தால் கமிஷனர்கிட்ட பேசுனதுக்கு மந்திரியை மாற்றினாங்க. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குல தலையிடாதீங்க, நிர்வாகம் கெட்டு போயிடும் அப்படின்னு இரும்பு பெண்மணின்னு ஏன் பேர் வாங்கினாங்க? இதெல்லாம் எம்ஜிஆர் போட்டு கொடுத்த பாதையில் போனாங்க. அதனால் தான் எம்ஜிஆர் இன்றைக்கி வந்து அதிமுக இவ்வளவு நாட்களாகியும் ஒரு இரும்பு கோட்டையாக,
ஒரு 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 ஒழுக்கம் மிகுந்த ஒரு இதுவாக கட்சிக்காரங்க தப்பு பண்ணாத ஒரு இயக்கமாக அது இருக்குதுன்னு காரணம் அன்னைக்கு எம்ஜிஆர் போட்ட பாதை. அவர்கள் என தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும், தன் குடும்பமாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய குணம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் அந்த நக்கீரன் குணம் தான் இன்றைக்கும் அவரை பேச வைக்கிது. அவருடைய புகழை எல்லோரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இரத்த கண்ணீர் வருது. இப்படி ஒரு முதலமைச்சர், அவங்க குடும்பமே கட்சிக்காரனை இது பண்ணி கொள்ளையடிக்க வச்சு கட்சிக்காரன் என்ன தவறு செய்தாலும் காப்பாற்ற வேண்டும் ஒரு எண்ணமுள்ள முதலமைச்சர் நமக்கு வாய்ச்சிருக்காரு. வாரிசு அரசியல் நல்லவர்களாக இருந்தால் தானே பிள்ளைங்க நல்லவங்களாக இருப்பாங்க. கருணாநிதியே மோசமான அரசியலை தானே செஞ்சார். அதனால் தான் இன்று நாடு கெட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் ஸ்டாலின்ட்டு சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க நான் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் நான் படம் நான் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துருவேன். அதெல்லாம் உண்மையாக இருந்தால் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி மனசாட்சியுடன் நடந்து கொண்டாரோ, தவறு செய்தவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உதவியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும்ங்கிற நக்கீர குணம் எம்ஜிஆர்கிட்ட இருந்ததை அதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் ரசிகர்னா அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களை எம்ஜிஆர் ரசிகர்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. எம்ஜிஆரிடம் நல்ல குணங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிர்வாகத்தில் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்கன்னா வேடிக்கை பார்ப்பீங்களா? இன்றைக்கி வர அந்த பெண் இது பண்ண குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டான். எம்ஜிஆர் ரசிகர் என்று நீங்கள் சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு 1% கூட தகுதி கிடையாது. உங்கள் குடும்பத்துக்கே அந்த தகுதி கிடையாது. காரணம், அவரை போல் நக்கீரன் குணம் இல்லாமல் எல்லோரு குற்றவாளிகளையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவனே மன்னிக்க மாட்டான். அதனால் எம்ஜிஆர் சொன்ன பாதையை நீங்கள் பின்பற்றுங்க, அதுதான் நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற செய்தியை அவருடைய பிறந்த நாளான என்று அவருக்கு ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல எல்லோ அதிமுக தொண்டர்களுக்கும் சொல்கிறேன், எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன பதவியாக இருந்தாலும் இந்த நக்கீரன் குணத்தை ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்க. உங்கள் வீட்டிலேயே சில பிரச்சனைகள் வரும், தப்பு இருந்தால் தண்டிங்க, நேருக்கு நேர் தப்பை சுட்டி காட்டி தண்டியுங்கள். இந்த நக்கீர குணம் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் இது வரணும். அதனால தான் நம்ம இலக்கியங்களில் நக்கீரன்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தை மிக பெருமையாக சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அந்த நக்கீர குணம் இன்று எங்கேயுமே யாருமே, அதுவும் குறிப்பாக அரசியலில் யாருமே பின்பற்றுவதில்லை. அதனால் அரசியலில் மட்டுமல்ல, சினிமாவில் மட்டுமல்ல, அரசு பணிகளில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவனுக்கும் மனசாட்சி என்பது வேண்டும், நக்கீர குணம் என்பது வேண்டும். எம்ஜிஆரே இதாக எடுத்துக்கங்க, உதாரணமாக எடுத்துக்கங்க. அவருடைய பிறந்த நாளில் எல்லோருமே ஒரு நக்கீர குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எம்ஜிஆர் அமைத்து கொடுத்த பாதை அதுதான் அப்படிங்கிற கருத்தை என்று அவருடைய பிறந்த நாள் அன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.